சென்னை தீநகரில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை நடைபெற உள்ளது. விசாரணையின் முடிவில் எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்பது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் பெரிய பத்மநாபனுடன் விவாதிப்போம். வணக்கம் பத்மநாபன். வணக்கம் தாஸ். இப்போ இந்த தீநகரில் விதிமுறைகள் மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் குறித்து சொல்லுங்க பத்மநாபன். அதாவது சென்னை பகுதியில் மக்கள் நெரிசல் அதிகம் மிகுந்த தியாகராய நகர் ஒன்று. இந்த தியாகராய நகர் பகுதியில் மக்கள் அதிகம் நடமாட்டம் இருப்ப ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டால் கூட பெருமளவிலான உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதன் அடிப்படையில் அங்கே இருக்கிற வணிக நிறுவனங்களும் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக ஒரு புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் சிஎம்டி அதிகாரிகள் அங்குள்ள வணிக நிறுவனங்கள் ஆய்வு செய்தனர் தாஸ். பத்மநாபன், இப்போ குறிப்பா எத்தனை வணிக நிறுவனங்களுக்கு சீல் வச்சிருக்காங்க பத்மநாபன்? அதாவது விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட தீநகரில் மட்டும் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள 25 வணிக நிறுவனங்களுக்கு தற்போது சிஎம்டி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் தாஸ். பத்மநாபன், இந்த விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்ற தமிழக அரசு ஏதாவது குறிப்பிட்ட சட்டம் இயற்றியுள்ளதா? அதாவது இந்த விதிமுறைகள் மீறி கட்டப்பட்ட கட்டிடம், அதாவது கடந்த 2007 ஜூலை மாதத்துக்கு முன்பு கட்டப்பட்டு விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை வரமுறைப்படுத்துவதற்காக தமிழக அரசு சார்பில் ஒரு அவசர சட்டம் இயற்றப்பட்டுள்ளது தாஸ். இந்த சட்டத்தின் அடிப்படையில் 2007 ஜூலை மாதத்துக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு கட்டணம் நிர்ணயிப்பது மற்றும் அதை சரிப்படுத்துவதற்காக இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தாஸ். பத்மநாபன், இப்போ நாளை நடைபெறவுள்ள இந்த விசாரணை எதன் அடிப்படையில் நடைபெற உள்ளது பத்மநாபன்? அதாவது இந்த 2007 ஜூலை மாதத்துக்கு முன்பு கட்டடங்களை வரன்முறைப்படுத்துவதை குறித்தும் அதை அமுல்படுத்தினால் எது மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், சிஎம்டி அதிகாரிகள் எது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் எது குறித்து அந்த வரன்முறைகளை செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து நாளை தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க தாஸ். பத்மநாபன், இப்போ நம்ம சென்னையில் தீநகர் என்ற குறிப்பிட்ட பகுதி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே இது போல் ஏராளமான கட்டிடங்கள், விதிமுறைகள் கூட மீறிய கட்டிடங்கள் இருக்கு இல்லையா? இப்போ அந்த கட்டிடங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு மக்களோட கருத்து என்னவா இருக்கு பத்மநாபன்? அதாவது தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வணிக நிறுவனங்கள் விதிமுறைகளை பட்டிருந்தாலும் தற்பொழுது சிஎம்டி அதிகாரிகள் முதற்கட்டமாக சென்னையில் 25 வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமே முதற்கட்டமாக சீல் வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற வணிக நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் தாஸ். இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது அரசு சார்பில் என்ன கூறுகிறார்கள் என்பது பின்னர் தான் தெரிய வேண்டும் தாஸ். ஆனால் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விதிமுறை மீறிய கட்டடங்கள் மக்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தால் இதை எந்த ஒரு அரசியல் தலையீடுகள் இல்லாமல் வேற எந்த சட்ட தலையீடுகள் இல்லாமல் இந்த அனைத்து கட்டடங்களையும் அகற்ற வேண்டும், அதாவது இடித்து அகற்ற வேண்டும் என்பதே மக்களுடைய கருத்தாக உள்ளது தாஸ். நன்றி திரு. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.